இன்றைக்கி வந்து தேங்காய் பால் சாதம் தான். அதுக்கு நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மட்டும் சேர்த்துட்டு ஒரு 3 சின்ன வெங்காயம் பெரிய சைஸு, அதாவது மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிறேன். அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் பால் வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால். அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு 1 கப் ஊற்றிக்கிறேன், 2 கப் ஊற்றிட்டேன், 3, 4, 5 மொத்தம் 3 கப் அரிசியை ஊற வச்சுருந்தேன். அதுக்கு 5 கப்பு தேங்காய் பால் எடுத்து அதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் அரிசியை ஊற வச்சுருந்தேன், 15 நிமிஷம் முன்னாடி, அப்போல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் அரிசி இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரைஸும் அந்த தண்ணியும் சரிசமமாக வந்ததுக்கப்புறம் தம்மில் போட்டுற வேண்டியதான். நான் ஃபுல்லாக ஃப்ரெஷ் தேங்காய் மில்க் தான், கொஞ்சம் கூட அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணல. தம்மில் போட்டுட்டு நல்லா ஒத்தையாக வந்ததுக்கப்புறம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம், அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணேன். நல்லா உதிரியாக வந்திருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் சாதத்துக்கு மட்டன் கிரேவி வச்சுருந்தேன் தேங்காய் பால் ஊற்றி, சூப்பராக இருந்தது. தேங்காய் பால் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணதில்லை, ஆனால் தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன். நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.